சாதாரண விஷயம். இதுக்கெல்லாம் நம்ம பெருமைப்பட்டுட்டு இருக்கிறோம். நம்ம ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போர்டுல இந்த 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 மாணவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வந்துச்சுன்னா எவ்வளவு பெருமையா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதை விட ரப்புல் ஆலமீன் நம்மளை குறித்து அந்த வானத்துல அவனுடைய இருக்கையில மலக்குமார்கள் நிறைந்த சபையில அல்லாஹு தாலா நம்மளை நினைவு கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அப்படியான மஜ்லிஸ் தான் இந்த திக்ருடைய மஜ்லிஸ். அதனால ஃபத்குரூனி அத்குருக்கும், ரப்புவ நாம நினைவு கூற போறோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் அல்லாஹு தாலா நம்மளை இன்ஷா அல்லாஹ் நினைவு கூறுவான் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவ்வளவு சிறப்பானது இந்த திக்ரு மஜ்லிஸும் இதில் ஓதக்கூடிய திக்ருக்களும். சரிங்களா? எப்பொழுதுமே நம்ம திக்ரு செய்யும் பொழுது 2 விஷயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம செய்யணும். ஒன்னு இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுப்பு தேடுவது. 2வது அவனை புகழ்வது. அதுக்கு பின்னாடிதான் நன்மையான திக்ருக்கள் எல்லாம் நம்ம செய்யணும். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிருவோம். இஸ்திக்ஃபார்ல தலை சிறந்தது என்னது? சய்யிதுல் இஸ்திக்ஃபார்.